வறட்சியான பகுதிகளிலும் கூட குறுங்காடுகளை உருவாக்கி சாதிக்கிறது கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் படை ஒன்று. இந்த மாற்றங்கள் சாத்தியமானது எப்படி என்று பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கரூர் மாவட்ட எல்லையில் உள்ளது பிச்சம்பட்டி ஊராட்சி. ஆறு, வாய்க்கால் என எந்த பாசன வசதியும் இல்லாத சிறிய ஊராட்சி. ஊராட்சியை சுற்றிலும் 20க்கும் அதிகமான கல்குவாரிகள் உள்ளன. 1500 அடிக்கும் கீழ் சென்றது நிலத்தடி நீர். இந்த சூழலில் மரம் வளர்ப்பது என்பது சாத்தியமற்ற சூழ்நிலையாகத்தான் இருந்தது. ஆனால் இந்த சாத்தியமற்றதை முயற்சியும் பயிற்சியின் மூலம் சாத்தியமாக்கி உள்ளனர் அடர்வனம் என்ற இளைஞர்கள் குழு. இதற்கு இவர்கள் மேற்கொண்ட முயற்சிதான் மியாவாக்கி முறையில் மரக்கன்றுகளை வளர்ப்பது. 2 அடி இடைவெளியில் பல்வேறு ரக மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகின்றனர். இந்த முறையில் வளர்க்கப்படும் மரக்கன்றுகள் 2 ஆண்டுகளில் 20 அடி உயரம் வளர்ந்துவிடும் என்கின்றனர் இந்த இளைஞர்கள். பிச்சம்பட்டி ஊராட்சி முழுவதும் 6 இடங்கள் மற்றும் அரசு பள்ளியிலும் இந்த இளைஞர்கள் மேற்கொண்ட முயற்சியால் தற்சமயம் சுமார் 20,000 மரக்கன்றுகள் வளர்ந்துள்ளன. இவை அனைத்தும் 5 ஆண்டுகளில் சாத்தியமாகி உள்ளது. இந்த மியாவாக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிச்சம்பட்டி பஞ்சாயத்தில் வந்து தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி போய் இப்போ டேங்க்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி போச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம மோட்டர் நிறுத்துறதுக்குள்ள அந்த தண்ணி வீணாக தான் போகும். அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 இடத்துல இந்த மியாவாக்கி மெத்தடில் நாங்கள் மரங்கள் வச்சு கிட்டத்தட்ட 20-30 அடி 40 அடி உயரம் கூட வளர்ந்துருச்சு. எல்லாமே டேங்கோட உயரமாக வளர்ந்துருச்சு. ஒரு 2-3 வருஷத்தில் அதிகபட்சம். எங்கள் பஞ்சாயத்தில் மரக்கன்று நடணும்னு நினச்சப்ப நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. முக்கியமாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் ஓனர், அதுவும் இல்லாமல் ஈசா யோகா எல்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாகவே மரக்கன்று கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்களுக்கு மரக்கன்று நடுறதுக்கு 100 நாள் வேலைக்காரங்களே வச்சு பயன்படுத்தி சொன்னார். இப்படிலாம் பண்ணுறப்ப எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஆசையாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எங்களோட பசுமையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினச்சி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கோம். மரம் வைக்கலாம், அதனால் மழை அதிகமாக வரும் அப்படின்றதுக்காக அதை முடிவு பண்ணி மரம் வைக்கலாம்னு சொல்லி இது பண்ணும்போது ஒரு 6 டேங்க் கீழே வந்து மரங்க வந்து வச்சு பார்த்தோம். அது வந்து மோட்டர் போட்டு தண்ணி வந்து அதிகமாக ஓவர்ஃபுல் ஆகும்போது வந்து நல்லா மரம் வந்து பசுமையாக வளர்ந்துருந்தது. எங்களுக்கு அடர்வனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் எங்கள் ஊர்லெலாம் நிறையா வச்சுருக்கோம். எங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸில் அங்கேருந்து வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களுக்கு மரம்லாம் அவங்க வந்து வைப்பாங்க, நிறையா அவங்களுக்கு பண்ணுவாங்க. நாங்கள் தண்ணி ஊற்றுவோம். அப்புறம் எங்கள் பசங்களாம் சேர்ந்து நாங்களாம் எல்லாம் பண்ணுவோம். அப்புறம் வண்டியில் மரம் வரும், அதெல்லாம் இறக்கி வைப்போம். பச்சை பசேலென காட்சியளிக்கும் குறுங்காடுகள், அதில் வந்தமரும் அரிய வகை பறவைகள் என பிச்சம்பட்டி ஊராட்சியின் சில பகுதிகள் கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் கண்ணன்.